ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்முடைய வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியே வந்து போக போகிறாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாலில் போயிட்டு நம்முடைய வெண்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அரவிந்தை வந்து பார்க்குறாங்க. நம்முடைய அரவிந்தம் பார்த்திங்கன்னா விஜய் கார்லேருந்து இறங்கி வந்து விஜய் சார் எப்படி இருக்கீங்க, வெண்பா குட்டி எப்படி இருக்கீங்க, எங்கே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஷாப்பிங் வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா என்ன அரவிந்த் வேலையெல்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்னங்க ரொம்ப நல்லா வந்து போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஏதாவது வந்து மேரேஜ் அலைன்ஸ் இது பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறது. அந்த வேலையெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குங்க விஜய் சார், உங்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி போயிட்டு இருக்கு மல்லி கூட அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து சைலண்ட்டாக வந்து இருக்காங்க. உடனே நம்ம வெண்பா பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சரியான போரிங்காக வந்து போயிட்டு இருக்குது. அரவிந்த் அங்கிள் ஏன்னா வந்து டாடா வந்து எப்போ பார் வந்து மல்லியம்மா மேலே வந்து கோவப்பட்டு திட்டிக்கிட்டே வந்து இருக்காரு. அதனால் வந்து மல்லியம்மாவுமே வந்து எப்போ பார் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போவுமே வந்து ஷாப்பிங் வந்து அப்போ கூட வந்து மல்லியம்மாவை வந்து விட்டுட்டு தான் வந்திருக்கோம். என்னை வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போய் விடுறதுலேருந்து எல்லாமே மல்லியம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து என்னுடைய அத்தை வந்து சொல்கிறத மட்டும்தான் என்னுடைய டாடா வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து என்னுடைய அந்த ரஞ்சிதா சித்தி தான் வந்து என்னை ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. ரொம்பவுமே வந்து குடும்பப்படுத்துகிறாங்க. நான் வந்து டாடா கிட்ட வந்து சொல்லி பார்த்தேன், ஆனால் வந்து அவர் வந்து நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் கூட கேட்க மாட்டேறாங்க. மல்லியம்மா கூட தான் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்றவன் நம்ம என்பா வந்து சொன்னது பார்த்திங்கன்னா நம்முடைய அரவிந்துமே பார்த்தீங்கன்னா விஜய் சார் என்ன சார் சின்ன குழந்தையோட ஆசையை வந்து நிறைவேற்றாத இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுபோக நான் மல்லியை வந்து ஒரு நாள் வந்து பார்த்தேன், ரோட்டில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு யாரோ கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த நடு ராத்திரியில் வந்து நடந்து வந்துட்டு இருந்தவங்கள நான் தான் வந்து திரும்ப வீட்டில் வந்து கூப்பிட்டு வந்து விட்டுக்கிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு வந்து அன்றைக்கி நீங்கள் தான் வந்து மல்லியை வந்து ட்ராப் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு, ஆமாம் சார் அதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து அதை வச்சு ஒரு கொஞ்சம் பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்ற விஜய் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மல்லியை வந்து எப்போவுமே வந்து தப்பாகவே பார்த்துட்டு இருக்கீங்க. விஜய் மல்லியோட மனசு வந்து தங்கமான மனசு, யாருக்கும் வந்து எந்த ஒரு துரோகம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுபோக நான் வந்து பத்ரபாபு அண்ணனுமே வந்து பார்த்தேன், ஒரு நாள் வந்து அவங்க தங்கச்சிக்காக வந்து கல்யாணம் சேருன்ட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு. அந்த இடத்துல வந்து உங்கள் அக்கா வந்து அவங்கக்கிட்ட வந்து மரியாதை இல்லாத நடந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு வந்த சீரை வந்து தட்டி விட்டு அவங்கள வந்து கையில் வந்து தள்ளி விட்டதில் அவங்க ரெண்டு பேருமே வந்து விழுந்திருக்காங்க. அந்த நேரம் வந்து மல்லியை வந்து கேட்டதுக்கு நான் வந்து அப்படி தான் வந்து செய்வேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா வந்து அந்த இடத்துல கோபமாக வந்து நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வந்து இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு வந்து தெரியாது. ஆனால் அவங்க தங்கச்சியை பார்க்குறதுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வந்தப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்கள் வீட்டில் வந்து நடந்திருக்கு. இதை வந்து கண்டிப்பாக வந்து மல்லி உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் கிட்ட சொல்கிறதுக்கு நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து மல்லியை வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கோமோ, மல்லி வந்து கரெக்டாக தான் இருக்கா போல் இருக்குது, தேவையில்லாத நம்ம வந்து அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு மல்லி மேலே வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து தப்பை வந்து செஞ்சுட்டப்பாரு வந்து யோசிச்சு ஒரு பிரோஜனம் இல்லை விஜய். நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அது எதனால் நடந்துச்சு அப்படின்றத வந்து அப்போவே வந்து கேட்டு விசாரித்து யார் பக்கம் நியாயம் இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கு பாரு வந்து ரொம்ப நாள் கழித்து விஷயம் வந்து தெரிய வந்த பாரு வந்து ஃபீல் பண்ணுறதுல ஒரு பிரோஜனம் இல்லைங்க. அதனால் வந்து நம்முடைய விஜய் வந்து இதுக்கு மேலேயாவது வந்து நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து பாசமாக வந்து